திராவிட மொழிகள் என்று சொல்வது தென்னிந்தியாவில் மட்டும் வழங்கப்படுகிறது என்று நான் பொதுவாக ஒரு எண்ணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் மற்ற திராவிட மொழிகள் இருக்கிறது என்பதையும் பல்வேறு ஆய்வுகள் வருகிறது. பத்ரிநாத் ஆய்வுகள், ஐயாவுடைய ஆய்வுகள் எல்லாமே வருது. இந்த திராவிட மொழி குடும்பத்தை நாளா சொல்றாங்க. வட திராவிடம், மத்திய திராவிடம், தொல் திராவிடம் 1, தொல் திராவிடம் 2 என்று சொல்லுது. தென் திராவிடம் என்று கூட சொல்லலாம். இந்த வட திராவிடத்துல வரக்கூடிய மொழிகள் குரூக், மால்டோ, பிராகை முக்கியமான சிந்துவெளி பண்பாட்டு பகுதியில் இன்றளவும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு வட திராவிட மொழி பிராகை. இந்த பிராகை பேசக்கூடிய மக்கள் பிராகி என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையில் இந்த மொழி பேசப்படுகிறது. இந்த மொழியில கல் என்ற சொல் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்ல என்ன கல் என்று நாம் பொருள் சொல்லுகிறோமோ அதே பொருளையே இன்றைக்கு வழங்கப்படுகிறது. இவர்கள் வட திராவிட மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல சொற்களை இழந்து விட்டாலும் கூட மத்திய தொழில் திராவிடம் என்பது பார்ஜி, உள்ளாரி, தாபா, கொலாமி. கொலாமினா நமக்கு தெரியும், நாய்க்ரி, நாய்க்கி என்பது மத்திய தொழில் திராவிட மொழிகள். இன்றளவும் பேசப்பட்டு வரக்கூடிய மொழிகள். தொழில் திராவிடம் ஒன்றில் தான் படகா. படகா தெரியும், நம்ம ஊட்டி பயில பேசப்படக்கூடிய ஒரு மொழி. படகர் இனத்தவர் பேசுகிறார்கள். கன்னடம், கோட்டா, குடகு, குறும்பா, மலையாளம், தமிழ், இருளா, துளு, தோடா. இந்த மொழிகள்லாம் தொழில் திராவிடத்துல, தென் திராவிடத்துல ஒன்று என்று ஒரு தொகுப்பாக இருக்கிறது. தொழில் திராவிடம் 2 என்று சொல்லும் போது கோண்டி. இந்த கோண்டியின மக்கள் தான் இன்றைக்கும் சிந்துவெளி பண்பாடு எங்களுடையது என்று சொல்கிறார்கள். ஏன்னா சிந்துவெளி பண்பாட்டில் 2 ஒரு எருமையினுடைய கொம்புகளை தலையில் அணிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் இணைந்து வச்சுட்டு அவருடைய திருவிழாக்களில் இசை அமைப்பது, கருவிகளை கொண்டு இசையமைப்பித்து நடனமாடுகிற போது அந்த எருமைகளுடைய கொம்புகளை அணிந்து கொண்டு ஆடக்கூடிய அந்த பழக்கமுடையவர்கள். இந்த சிந்துவெளியில காட்டக்கூடிய அந்த ஒரு முத்திரையில இந்த முத்திரை இருக்கும். எனவே கோண்டியின மக்களும் சொந்த எங்களுடைய பண்பாடு என்று சொல்கிறார்கள். ஸோ இன்னொரு மொழி கொய், பெங்கோ, குவி, மண்டா, தெலுங்கு, உண்டா இதெல்லாம் வருகிறது. எனவே திராவிட மொழிகள் தென்னிந்தியாவில் மட்டுமில்லை, இந்தியா முழுவையுமே இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை. இன்னும் திராவிட மொழிகளை மறந்தாலும் கூட, வேறு மொழி பேசினாலும் கூட திராவிடர்கள் பல இருக்கிறார்கள் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த இடப்பெயர்கள், குறிப்பாக ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா இந்த இடப்பெயர்களை வைத்து தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். ஏன்னா இந்த சிந்துவெளி பண்பாட்டில் அந்த சித்திரை எழுத்துக்கள் பயன்பட்டதுனால அந்த ஒளிப்போடு அப்படியே நம்ம அது என்ன மொழி என்று கண்டறிய போனோம்னு சொன்னா நிச்சயமாக அதுல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அந்த தடயத்தை ஆய்வதை விட பல பேர் பல விதமாக சொன்னாலும் கூட எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் யாரும் ஏற்றுக்கொண்டதாக இல்லை. எனவே அதுக்கு மாற்று வழியாக இடப்பெயர்களை ஒரு கருவியாக கொண்டு ஒரு டூல் அதை எடுத்துக்கொண்டு தனி மனிதனுடைய பெயர்கள் சிந்துவெளி பகுதியில் இன்றும் நிலவக்கூடிய இந்த இடப்பெயர்களை கண்டக்கூடிய முயற்சியில பாலகிருஷ்ணன் அவர்கள் ஈடுபட்டார்கள். எனவே இந்த நூல்ல அந்த முயற்சியில் தான் அவங்க தொடர்ந்து வர்றாங்க. இவ்வாறு ஆய்வுகள் செய்கிற போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணம், அதாவது இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து மாகாணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் தற்போது பயன்படுத்தக்கூடிய இடப்பெயர்கள் திராவிட பெயர்க்கூறுகள் இருக்கின்றன என்பது எல்லோருக்குமே ஒரு தெரிந்த உண்மையாக இருக்கின்றது. இந்த நிலையில புதிதாக வரும்போது முந்தைய நிலப்பகுதியில் இடப்பெயர்கள் புதிய இடங்களுக்கு நகருகின்றன. மனிதர்கள் மட்டும் நகர்வது கிடையாது. மனிதர்கள் நகரும்போது முந்தைய நிலப்பகுதிகளில் இருந்த இடப்பெயர்களும் மனிதர்களோடு புலம்பெயர்ந்து செல்கின்றன. அதாவது அந்த வந்த மனிதர்களுடைய பெயர்களாகவோ அல்லது குடும்ப பெயர்களாகவோ அவை இடம்பெயர்ந்தன. எனவே புலப்பெயர்வு என்பது மனிதர்கள் மட்டுமல்லாமல் அவங்க மற்ற அந்த இடப்பெயர்களும் நகர்கிறது. சரி, இதற்கு எடுத்துக்காட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். முந்தைய நிலைப்பகுதியில் இடப்பெயர்கள் புதிதாக போகிற போது
மனிதர்களின் பெயர்களாக மாறுது அல்லது குடும்ப பெயர்களாக மாறுகிறது அப்படின்னு சொல்றோமே, இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வியெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. இந்தியாவில் இப்ப பெரும்பாலும் மும்பையிலையும் குஜராத்திலையும் வசிக்கக்கூடிய மக்கள் பார்சீன மக்கள் இருக்கிறாங்க. பார்சீன மக்கள் இந்தியாவில் பம்பாய் குஜராத்தில் இருக்காங்க. இவங்க பாரசீகத்திலிருந்து கடல் வழியாக குஜராத்தில் வந்து நவ்ருசி என்கிற இடத்துக்கு கப்பலில் வந்து குடியேறியதாக அவர்களுக்கு ஒரு மீள் நினைவு உண்டு. பார்சி மக்கள் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போது இந்திய துணைக்கண்டத்தில் வசிக்கக்கூடிய பார்சீன மக்களுடைய ஆளுமைகள், இந்த பார்சீன மக்களுடைய ஆளுமைகள் பேர்லாம் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அவர்களுடைய பண்டைய ஊராகிய பாரசீகம், அதாவது இன்றைய ஈரான் நாட்டுடைய ஊர் பெயர்கள்ல தற்போது புழக்கத்தில் இருக்கிறது. எனவே இந்த பார்சீன மக்களுடைய குடும்ப பெயர்கள் அவர்களுடைய நாடாகிய ஈரான் நாட்டில் இன்னும் ஊர் பெயர்களாக புழக்கத்தில் இருக்கின்றது என்பது இந்த இடப்பெயர்களை வைத்து நாம் இந்த முடிவுக்கு வர முடியுமா, ஊர் பெயர்கள் இடம்பெயருமா என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, இப்ப உதாரணமாக ஈரான் நாட்டில் இப்போ பார்சீன மக்கள்ல முக்கியமாக குறிப்பிட்டதுக்காக சொல்ல வந்து டாட்டா சொல்றோம் இல்லையா? இதே போன்ற டாட்டா என்பது ஈரான் நாட்டில் ஒரு இடப்பெயர். இங்கே அது வந்து ஒருவருடைய பெயராக இங்க வந்திருக்கின்றது. அதே போல இன்னும் நிறைய பெயர்களை நம்ம சொல்லலாம், பின்னால நம்ம வந்து சொல்லுவோம். அதே போல ஒரு மொழி, இப்ப தமிழ் மொழி என்பது அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் ஆகி வரும், அந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கும் வரும். இப்ப தமிழ் என்ற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தமிழர் என்று பெயர், அவர்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு நிலப்பகுதிக்கு தமிழ்நாடு என்று சொல்லுவோம். ரஷ்யன் என்பது ஒரு மொழியின் பெயர். இந்த ரஷ்யன் என்ற மொழி இருக்கக்கூடிய பேசக்கூடிய மக்கள் ரஷ்யன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாழும் நிலப்பகுதி ரஷ்யா என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல இங்கிலீஷ் என்பது ஒரு மொழியினுடைய பெயர், அந்த மக்களுக்கு இங்கிலீஷ் பீப்புள்னு சொல்றோம், இங்கிலீஷ் சொல்றோமோ அந்த நிலப்பகுதிக்கு இங்கிலாந்து என்று சொல்லுவோம். அதே போல பிராகி என்பது மொழி, அதை பேசக்கூடிய மக்களுக்கும் பிராகின்னு தான் பேரு, அவர்களுடைய நிலப்பகுதிக்கும் பேரு பிராகி என்று சொல்லுகிறோம். இப்ப சரி, இது மாதிரி வந்து ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு மக்கள் குடிபெயர்ந்து வருகிற போது அவருடைய ஊர் பெயர்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். சரி, அதே போல வேற நாட்டுல இருக்குமா? இருக்கிறது. எடுத்துக்காட்டா அமெரிக்கா சொல்லலாம். அமெரிக்கா வந்து ஒரு குடியேற்ற நாடு, நமக்கு தெரியும், மைக்ரன்ட்ஸ். இப்ப ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து போனாங்க. அவர்கள் போகும்போது அவருடைய ஊருடைய பெயர்களையும் கொண்டு போயிருக்காங்க. எடுத்துக்காட்டா லண்டன், அமெரிக்காவில் லண்டன் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரிஸ் இருக்கு, பர்மிங்ஹாம், கெய்ரோ, லிட்டில், எத்தியோப்பியா, டமாஸ்கஸ், வியன்னா, ஆம்ஸ்டர்டாம், நியூ பராகுவே, பெர்லின், மொராக்கோ, இங்கிலாந்து, ஏதன்ஸ். இப்படி ஐரோப்பாவிலிருந்து இடப்பெயர்கள் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து இடப்பெயர்கள் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்திருக்கின்றது என்பதை எதை காட்டுகிறது அப்படின்னா, மக்கள் புலம்பெயர்கிற போது, மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு நிலத்துக்கு இடம்பெயர்கிற போது அவர்களுடைய வசித்த அந்த நிலப்பகுதியினுடைய பெயர்கள், இடப்பெயர்களும் நகர்ந்திருக்கின்றது, புலப்பெயர் வளைந்திருக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இந்த 2 சான்றுகளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே சிந்துவெளி மக்கள் இந்திய துணை கண்டத்தினுடைய பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்ததாக வைத்துக் கொள்வோம். இப்ப நம்ம பார்த்தது ஈரான்ல இருந்து இந்தியா வந்தப்போ பார்த்தோம். ஐரோப்பா ஆப்பிரிக்காவில இருந்து அமெரிக்கா போனப்போ புலம்பெயர்வு செய்தப்போ இந்த ஊரில் இடம்பெயர்ந்திருக்கிறது என்பதை நாம் சான்றாக